ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ இது. இன்றைக்கி என்ன நாளுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. ப்ராமிஸ் டே. இந்த உலகத்தில் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பொதுவாக ப்ராமிஸ் பண்ணுற டே இல்லையா? அதனால் எனக்கு நேற்றுலேருந்தே ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. இந்த நாளை எல்லோரும் எப்படியோ கொண்டாடுவாங்கள்ல. ஆனால் பொதுவாக யாருமே இந்த ப்ராமிஸ் பண்ணுற எல்லாருமே அவங்க முன்னாடி இருக்கிற அந்த ஆளை பற்றி தான் யோசித்து ப்ராமிஸ் பண்ணுறாங்களே தவிர, அவங்க உள்ளே இருக்கிற ஆளை நினச்சி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அப்படின்னா எக்ஸாம்பிள், இப்போ என் பேர் தங்கம்னு வச்சுக்கோங்களேன். இந்த தங்கம் இப்போ என் முன்னாடி இருக்கிற ஆளுக்கிட்ட என்ன சொல்லணும்னா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், நீ என்ன சொல்கிறியோ நான் அப்படி கேட்பேன், உன்னை கண் கலங்காமல் பார்த்துப்பேன், அப்படி நல்லா சொல்லுவாங்கள்ல. ஆனால் இந்த தங்கத்துக்கு உள்ள ஒரு தங்கம் இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, உயிர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்படின்னா இப்போ நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு ஹார்ட் பீட் உருவாகும்ல, அந்த ஹார்ட் பீட்டை பற்றி பேசுகிறேன். அப்போது அந்த ஹார்ட் பீட்டு தான் 3 மாதம் கழித்து கண், மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லி உடம்பு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த உலகத்துக்கு வெளியே வருது இல்லையா? ஸோ இந்த உடம்பு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருப்போ நம்ம என்ன நினைப்போன்னா, எப்பயுமே நம்ம கூட இருக்கிறவங்க தான் நல்லா இருக்கணும், அவங்க தான் சிரிக்கணும், அவங்க தான் தூங்கணும், அவங்க தான் சாப்பிடணும், அவங்களுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர, அந்த 3 மாதம் நமக்கு இந்த உடம்பு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் பீட் இருக்கும்ல, அந்த தங்கத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை. இதை பேசுகிற நான் கூட தான் சொல்கிறேன், நான் என்னை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா, நம்ம என்ன சொல்கிறது, நிறைய பேரை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு நிறைய கேரக்டர்ஸை நம்ம பார்ப்போம்ல. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நம்மளே பார்க்க தோணும் இல்லை? அந்த நாள் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ராமிஸ் டே எனக்கு நானே செலிப்ரேட் பண்ணிக்க போகிறேன். எப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல தங்கம்னு, அதுவே என் பேராக இருக்கட்டும். இப்போ என் முன்னாடி எனக்குள்ளே இருக்கிற தங்கத்தை எடுத்து முன்னாடி நிறுத்தி அந்த தங்கத்துக்கிட்ட சொல்ல போகிறேன், தங்கம், நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட, நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நீ அழுதுட்ட, நிறைய பேர் தூங்கணும்னு சொல்லி நீ தூங்காமல் இருந்துட்ட, நிறைய பேருக்காக நான் உன்னை விட்டு கொடுத்துட்டேன், நிறைய பேருக்காக உன்னை அடிக்கடி நான் உடைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு. இதுக்கு மேலே யார் என்னை விட்டு போனாலும், யார் என்னை கஷ்டப்படுத்தினாலும், யார் எனக்கு என்ன பண்ணாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா நான் பிறக்கும்போது என் கூட பிறந்த ஆளு நீ, நாளைக்கு நான் இறக்கும்போது என் கூட இறக்குற ஆளும் நீ தான். அதனால் இந்த தங்கத்தை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே எனக்கு கிடையாது. சரியா தங்கம்? உன்னை நல்லா பார்த்துப்பேன், நீயும் என்னை நல்லா பார்த்துக்கோ. ஓகேவா? ஆல் இஸ் வெல்.